நம்ம எப்போதுமே வீட்டில் அடை பண்ணும்போது பருப்பை ஊற வச்சு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடை பண்ணுவோம். நான் இன்னைக்கு வந்து மீந்து போன சாதம் இருக்கு இல்லையா, அதாவது மத்தியானம் வடிச்ச சாதம் இருக்கு இல்லையா, அதில் வந்து எப்படி அடை பண்ணலாம் அப்படிங்கிறத செஞ்சு காட்ட போகிறேன். சப்போஸ் நம்ம மதியம் சாதம் வடிப்போம், அது வந்து நைட்டு கொஞ்சம் மீந்து போயிடும், மறுபடியும் அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் இல்லையா. அந்த சமயத்தில் இந்த அடையை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு அடை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான சாதத்துலேயும் செய்யலாம், இல்லை மதியானம் வடித்த சாதம் இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம். நான் 2 கப் சாதம் எடுத்தேன், எனக்கு கரெக்டாக 5 அடை வந்துச்சு. அதை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துப்போம். ரொம்ப நேரம்லாம் அரைக்கக்கூடாது, அதே மாதிரி தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. சும்மா லைட்டாக ஒரு சுற்றினாலே போதும். இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். அதை இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ அடுத்து அதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்தது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது முந்திரி பருப்பு வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு இது மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அடுத்தது பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது தேங்காய் வந்து ஒரு 1/2 கப்பு தேங்காய் வந்து நல்லா துருவிட்டு இது மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சாதத்தில் வந்து உப்பு போட்டு வடிப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக பால் மாதிரி உருண்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. வாழை இலையில் ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டு கையிலையும் எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாலை அதில் வச்சு நல்லா அடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு தான் பண்ணணும், இல்லைன்னா மாவு வந்து கையில் ஒட்டும். சுற்றி இந்த கார்னர்லாம் நல்லா தட்டி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அடையை தட்டியாச்சு. அதை பொறுமையாக கையில் மாற்றிப்போம். அடுப்பில் தவா வச்சுருக்கேன். தவா நல்லா சூடானதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அடையை அது மேலே சேர்த்துருவோம். அடையை சேர்த்துட்டு சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சுற்றி எண்ணெய் சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. இப்போ அதை நல்லா மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பியாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான அடை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சாதம் மீந்து போச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தை வேஸ்ட் பண்ணல அப்படிங்கிற திருப்தி நமக்கு கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாமே கீழே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.